ஆன்மீக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சான்றோர்களே, சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்களுடைய 31வது ஜெயந்தி விழாவிலே நாம் எல்லாரும் கூட பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த அற்புதமான குரு பௌர்ணமி இந்த நாள் நம்முடைய ஞானகுரு சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்கள் 12/3/2024 பூத உடலிலிருந்து பிரிந்து பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாகி மேலே இருந்து நமக்கு அருள் பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, அவர் இத்தனை ஆண்டு காலமாக இந்த மடத்தின் மூலமாக நமக்கு ஆன்மீகத்தை போதித்து ஒரு பெரிய சிஷ்ய பரம்பரையை உருவாக்கி, அந்த சிஷ்ய பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய சிஷ்யர்கள் எல்லாம் இந்த குரு பௌர்ணிமா இந்த நாளில் தன்னுடைய குருவை பார்க்க வேண்டும், குருவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதே நாள் ஆண்டவனுடைய அருள்ல 31வது ஜெயந்தி விழாவும் கூட அமைந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. நாம் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றோம் நம்முடைய குருவோட ஆசீர்வாதத்தை வாங்கணும். மேடையிலே நம்மோடு இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். 3 அற்புதமான துறவிகள், சந்நியாசிகள், சாமி பெரியவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். பெரும் மதிப்புக்குரிய RVS நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா குப்புசாமி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். இந்த வயதிலும் கூட அவருடைய சுறுசுறுப்பை பாருங்கள். எவ்வளவு செல்வமும் சொத்தும் இருந்தாலும் கூட சமுதாயத்திற்காக பயன்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எண்ணத்தை நாம் இந்த நேரத்தில் போற்றியாக வேண்டும். மேடையிலே நம்மோடு இருக்கக்கூடிய, நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில் என்னோடு இருக்கக்கூடிய அண்ணன் GK நாகராஜ் அவர்கள், அண்ணன் கோபால் சாமி அவர்கள், என்னோடு வந்திருக்கக்கூடிய எல்லா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள், தலைவர்கள், இந்த அற்புதமான ஆதீனத்தினுடைய ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய அண்ணன் கருணாகரன் அவர்கள், எங்கேயும் இல்லாத அற்புதமான பரம்பரை இந்த ஆதீனத்தில் சிஷ்யர்களை மாணவர்களாக உள்ளே வந்த பிறகு சிஷ்யர்களாக மாறி அவர்களாகவே நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை நம்முடைய சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்கள் ஏற்பாடு செஞ்சுட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு அவர்கள்லாம் வளர்ந்து பெரிய மனிதர்களாக இந்த ஆதீனத்தினுடைய தூண்களாக நின்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா அற்புதமான மனிதர்களையும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, போன ஆண்டு மார்ச் மாதத்தில் நம்முடைய ஞானகுரு சுவாமி பூத உடலை விட்டு பிரிந்த பிறகு உங்களை போன்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்களைப் போல நானும் ஒரு பக்தனாக இந்த மடத்துக்கு வந்தேன். அப்போ நம்முடைய சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்கள் கிட்டத்தட்ட 12 வயதில் இந்த ஆதீனத்திற்கு ஒரு மாணவனாக வந்து வளர்ந்து ஞானகுரு அவர்கள் பொறுப்பை இவர்களுக்கு கொடுத்த பிறகு அந்த முதல் ஒரு வாரத்தில் இவரை சந்தித்தேன். வயது குறைவாக இருக்கிறதே, 30 வயது அப்போ நம்முடைய சுவாமிக்கு, ஞானகுருக்கு. பெரிய ஒரு மடத்தை எடுத்து நிர்வாகம் செய்யணும். அதுவும் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்கள் சாதாரணமான ஒரு அவதாரம் கிடையாது, சாதாரணமான அவதாரம் கிடையாது. எல்லா இடத்திலும் எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு துணிவு அந்த சாமிக்கு. எதையும் பார்த்து பயப்பட மாட்டார். ஒரு மிகப்பெரிய துணிவு. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 2021 நான் தேர்தல் நின்ற பொழுது பிரச்சாரத்துக்காக வந்திருந்தார். அதெல்லாம் பெரிய விஷயம். இந்து தர்மம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லவர்களுக்கு நான் பிரச்சாரம் செய்வேன். அவ்வளவு துணிவான ஒரு மனிதர். எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு நாம பார்க்கிறோம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு தங்க கவசத்தை சாத்தக்கூடிய நிகழ்வு முன்னாடி இருந்து அதை நடத்தி காட்டி, அதே போல சங்ககிரி கோட்டையில் அது கோவிலுக்கான கும்பாபிஷேகத்தை நடத்தி காட்டி அசாத்தியமான விஷயங்களை எல்லாம் சாத்தியமாக்கிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவர். அதனுடைய இடத்திற்கு, அந்த பொறுப்புக்கு நம்முடைய இளையசாமி வந்த பொழுது நான் பார்த்தேன், சாமி எப்படி சமாளித்து நிற்பாங்க அப்படின்னு. நாம் எல்லாம் சிஷ்யர்களாக தூணாக நின்றால் சாமி அவர்கள் மிக வேகமாக அவருடைய பணியை சிறப்பாக செய்வார்கள் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், சிஷ்யர்களாக சாமிஜியோடு உறுதியாக நீங்கள் நின்று இந்த மடத்தை இன்னும் வலிமைப்படுத்தி, ஆதீனத்தை இன்னும் வலிமைப்படுத்தி, சுவாமியை இன்னும் பலமாக்கி, நம்முடைய ஞானகுரு சிவலிங்கேஸ்வர சாமிகள் அவர்கள் விட்டு செய்த பணியெல்லாம் இன்று ஒரு தோளில் சுமத்தி அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கு இந்த ஒரு ஆண்டில் சாமி அவர்கள் தயாராக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் இந்த அற்புதமான குரு பௌர்ணமா விழாவில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
அன்பு சொந்தங்களே, குரு பௌர்ணிமா எதற்காக இது சிறப்பு? எதற்காக நாம் எல்லாம் இங்க வந்து நம்ம குருவை பார்க்கிறோம்? ஆண்டாண்டு காலமாக, குறிப்பாக இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, நமக்கு தெரியும் ஜூலை 21 நம்முடைய ஆங்கில கேலண்டர் படி சம்மர் சால்ஸ்டைஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அப்படி என்றால் நார்தன் ஹெமிஸ்பியர்ல, இந்தியா பகுதியிலிருந்து மேலே இருக்கக்கூடிய நார்தன் பாட்டில், வடக்கு பகுதியில் ஜூலை 21ஆம் தேதி சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள், லாங்கஸ்ட் டே. நார்த் போல் போயிட்டோம் அப்படின்னா 24 மணி நேரமும் சூரிய வெளிச்சம் அன்னைக்கு இருக்கும். இந்த ஜூலை 21ஆம் தேதி இரவு குறைவாகவும் பகல் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாள், அது இந்தியாவிற்கு ஜூலை 21ஆம் தேதி. அந்த ஜூலை 21ஆம் தேதி ஒட்டி வரக்கூடிய பௌர்ணமியை நாம் குரு பௌர்ணிமா என்று சொல்லுகின்றோம். அந்த ஜூலை 21க்கு முன்னாடி 21க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி, இன்னைக்கு இருக்கக்கூடிய பௌர்ணமி நாள். ஸோ இந்த நாள் இயற்கையாகவே ஒரு விசேஷமான நாள். காரணம், பூமியினுடைய அதிர்வுகள் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஜூலை 21க்கு பிறகு ஒரு மாற்றம் வரும். நாம் செய்யக்கூடிய விவசாயங்கள் எல்லாமே ஜூலை 21க்கு பிறகு வேறு விதமான விவசாயங்கள் செய்வோம். அது வரைக்கும் ஒரு விவசாயம் நடக்கும், ஜூலை 21க்கு பின்னாடி நடக்கும். ஜூலை 21க்கு பிறகு காலங்கள் மாறும், சீசனல் சேஞ்ச் நடக்கும். யூரோப்பில், வட அமெரிக்கால எல்லாம் இந்த ஜூலை 21ஐ மையமாக வைத்துத்தான், குறிப்பாக இந்த பாதி பகுதி ஒரு வருடத்துல இதை மையமாக வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் வடிவமைத்திருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பௌர்ணமி, வரக்கூடிய பௌர்ணமியில நம்முடைய குருவை சந்தித்து சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய அருளாசியை பெறும் பொழுது, நமக்கு குருவனுடைய அருளாசி கிடைக்கும் பொழுது இன்னும் நல்ல மனிதர்களாக நம்முடைய ஆன்மீகத்தை விரிவாக பார்க்கக்கூடிய ஒரு மன பக்குவம் நமக்கு கிடைக்கிறது. இன்னொரு ஐதீகம், இதே நேரத்தில் குரு பௌர்ணமி நேரத்தில் தான் ஆதியோகி சிவபெருமான் தன்னுடைய 7 சிஷ்யர்களை அழைத்து ஒரு பாதி மிருகம் பாதி மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம எல்லாம் முழு மனிதர்களாக, தகுதி பெற்ற மனிதர்களாக மாற்றுவதற்கு அந்த 7 ஞான குருக்களை அழைத்து அவர்களுக்கு யோக கலையை பயிற்றுவித்து, அந்த 7 ஞான குருவும் இந்த பூலோகத்தினுடைய ஒரு பகுதிக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் யோக கலையை சொல்லிக் கொடுத்து முழு மனிதர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்று பணித்த நாளும் குரு பௌர்ணமி. அதன்படிதான் இந்த 7 ரிஷிகள்ல ஒருவராக இருக்கக்கூடிய அகஸ்திய முனிவர் ஆதியோகியமிருந்து கற்றுக்கொண்ட யோக கலையை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து நம்முடைய தென்பகுதிக்கு வந்து அகஸ்திய மாமுனிகள் வந்த பிறகு இங்கே ஆன்மீகம் தலைந்ததாக ஒரு ஐதீகம். அதுவும் குரு பௌர்ணமி. 3வது குரு பௌர்ணமியோட மற்றொரு பெரிய விசேஷம், இந்த நாள் நம்முடைய குருவுக்கு சென்று நாம் தட்சணை கொடுப்பதற்கு, ஒரு குருவாக இருக்கட்டும், ஒரு மடமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கூட அது நடத்துவதற்கு பொருள் வேண்டும். பொருள் என்பது, ஒரு சன்னியாசி குருவாக இருப்பவர்கள் ஒரு பொருளை அவர்களாக ஈட்டக்கூடாது, ஒரு பொருளை ஈட்டக்கூடிய ஒரு தொழில் இருக்கக்கூடாது. முற்றிலும் துறந்த மனிதர்களாக மடங்களும் சன்னியாசிகளும் ஆன்மீகவாதிகளும் இருக்கின்ற காரணத்தினால குரு பௌர்ணமி விழாவில் நம்முடைய மடத்திற்கு நம்முடைய குருவை சந்தித்து நம்மால் இயன்ற பொருள் உதவியை அந்த மடத்திற்கு, ஆன்மீக குருக்கு நம்ம செய்யணும். நாம் அப்படி செய்யும் பொழுது அந்த மடத்தை நடத்துவதற்கு, அந்த ஆன்மீக குருக்கள் மனதில் வைத்திருக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்து முடிப்பதற்கு சிஷ்யர்களாக நாம் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய செல்வத்தையும் ஒரு குருவுக்கு கொடுக்கக்கூடிய நாளும் குரு பௌர்ணமி. இவ்வளவு சிறப்பு இந்த நாளுக்கு இருக்கு. ஆனால் இன்னைக்கு நாம் எல்லோரும் சிஷ்யர்களாக இங்கே வந்திருக்கின்றோம். இந்த அற்புதமான நாள் 31வது ஜெயந்தி விழாவும் கூட நம்முடைய சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சாமிகள் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆண்டவனுடைய பிராப்தம் பாருங்க, எங்கேயும் இல்லாத இது அதிசயம் இங்கே நம்முடைய காமாட்சிபுரம் ஆதீனத்தில் இருக்கிறது. எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 51 சக்தி பீடத்தினுடைய சுவாமிகளை பார்க்க முடியாது. நமக்கு தெரியும், சுதந்திரத்துக்கு பிறகு அகண்ட பாரதம் தனித்தனியாக பிளவுபட்டு இன்னைக்கு 51 சக்தி பீடங்களும் எல்லா பகுதியில் இருக்கு. நேபாளில், டிபெட்டில், பங்களாதேஷில், பாகிஸ்தானில், ஸ்ரீலங்காவில், அதெல்லாம் ஒரே இடத்துல பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அதுவும் நம்முடைய சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்கள் 25 நாடுகளுக்கு பயணம் செய்து, இன்னைக்கு நம்ம நாகரீக உலகத்தில் 10ஆம் வகுப்புன்னு பயன்படுத்துகிறோம், 10வது தான் படித்தார். ஆனால் தன்னுடைய குரு அருளால், இறை அருளால் 10க்கும் மேற்பட்ட மொழிகளை புலமையாக பேசக்கூடியவர். இந்த பகுதியில், கொங்கு பகுதியை தாண்டி
எல்லா பகுதியிலும் கோமாஜா பூஜை நடத்த வேண்டும் என்றால் நம் எல்லோரும் முதல்ல போய் எந்த சாமியை கூப்பிடலாம்னா காமாட்சிபுரம் ஆதீனம் சாமியை, சிவலிங்கேஸ்வரையா சாமிகளை கூப்பிடணும் என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய கிராமப்புற பகுதியெல்லாம் நுழைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சுவாமி. இன்னைக்கு அவர் நம்மோடு இல்லை என்கின்ற கவலை ஆழ்ந்திருந்தாலும் கூட, எங்கே இருந்தாலும் அவருடைய அருளாசி நமக்கு கிடைக்கும். இந்த குரு பௌர்ணமி நாளில் தன்னுடைய பக்தர்களை காமாட்சிபுரம் ஆதீனத்தில் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு எப்பொழுதும் அருளாசி வழங்குவாங்க. 54 ஆண்டுகள் 10 மாதம் 22 நாள், இதான் அவருடைய வாழ்ந்த சரித்திரங்கள். ஆனால் தான் பூத உடலை விடுவதற்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பே தனக்கென்கின்ற இடத்தை தேர்வு பண்ணி வச்சுட்டாங்க. சாமி சொன்னாங்க, அதை ஃபோட்டோவாக வேற, இதான் என்னுடைய இடம் என்று. காரணம், இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்தில் ஜீவ சமாதியினுடைய மகிமையை நாம் முழுவதுமாக உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். ஜீவ சமாதி என்ன, ஜீவ சமாதிக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன? எனக்கு ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய வைப்ரேஷன், ஒரு 10 நிமிஷம் அங்கே போய் உட்கார்ந்துட்டு வந்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளை ஏதோ ஒன்று செய்யும். கடைசியாக பேசுவதற்கு முன்பது குரு பௌர்ணமியா என்கின்ற காரணத்தினால எனக்கு தெரிந்த இந்த விஷயத்தையும் உங்களுடைய பாதத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக இதையும் நான் சொல்லுகின்றேன். ஒரு மனிதனுக்கும் ஆமைக்கும் வித்தியாசத்தை பாருங்க. டார்டாய்ஸ், இன்னைக்கு உலகத்தில் ஆமைகள் 350 ஆண்டுகள் உயிரோடு இருக்கக்கூடிய ஆமைகள் இருக்கு. 370 ஆண்டுகள், 390 ஆண்டுகள் ஆமைகள் இருக்கு, இன்னைக்கு இருக்கு. பல இடத்துல நம்ம பார்க்குறோம் 300 வருஷம் தாண்டிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு ஆமை 300 ஆண்டுகளை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது? ஆனால் ஒரு மனிதன் நாம 80 வயசு 70 வயசுக்கே கஷ்டப்படுறோம். 80 வயது இருந்தாலும் கூட நன்றாக இருக்கின்றோமா என்று கேட்டீங்களா? நிறைய பேர் நல்லா இல்லை. வயது வந்துருச்சு, ஆனால் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேது. அப்படி என்றால் மூச்சுக்கும் உயிருக்கும் நம்முடைய எத்தனை ஆண்டு காலம் வாழ்கின்றோம் என்பதற்கும் ஒரு நேரடி சம்பந்தத்தை நம்மளால பார்க்க முடியுது. எந்த ஜீவராசிகள் வேகமாக மூச்சு விடுகிறதோ அந்த ஜீவராசிகளுடைய ஆயுசு ரொம்ப குறைவு. நாய் எடுத்துங்க உதாரணத்திற்கு, வேகமாக மூச்சு விடும், ஆயுசு 13 வயசு. சரிங்களா? ஆற்றுல கடல்ல இருக்கக்கூடிய முதலை எடுத்துங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக மூச்சு விடும், அதனுடைய ஆயுசு கொஞ்சம் பெருசு. மிக 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 குறைவாக மூச்சு விடுகின்ற ஆமை ஆயுசு ரொம்ப அதிகம். அப்படி என்றால் இந்த மூச்சை எந்த மனிதன் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுகின்றானோ, இந்த பிராணத்தினுடைய ரகசியத்தை யார் உணர்ந்து கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு ஆயுசு அதிகம் என்பதை மிக தெளிவாக ஜீவராசிகளை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்முடைய ஞான குருக்கள் தான் எந்த தேதியில இந்த பூத உடலை விட்டு செல்லுகின்றோம் என்பதை முடிவு செய்து நம்முடைய சிவலிங்கேஸ்வர சுவாமிகளைப் போல நான் 55 ஆண்டுகளை இங்கிலீஷ் கேலண்டர் ஆண்டை எட்ட மாட்டேன் என்று சொல்லி அவர் மண்ணுக்குள்ள போன பிறகு அவருடைய இடத்தை தேர்வு செய்து நாம் அதை ஜீவ சமாதி என்று சொல்கின்றோம். அங்கே அது போன்ற மனிதர்கள் நம்மோடு இருப்பதற்கான மூச்சு மிக 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 குறைவாக மட்டும் தேவைப்படுகிறது. பூக்கள், நாம் செய்யக்கூடிய பூஜைகள், மணியின் மூலமாக வரக்கூடிய ஓசைகள், தீபாராதனை மூலமாக வரக்கூடிய வெப்பம், இது அனைத்தும் ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவையான சக்தியை, எனர்ஜியை வெளியிருந்து நாம் கொடுக்கிறோம். அப்ப ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய சுவாமிகள் நீங்களும் நானும் ஒரு 1000 முறை 2000 முறை மூச்சு விடுறத அவர்கள் ஒரு முறை மூச்சு விட்டால் போதும், இந்த சக்தி வெளியிருந்து கிடைக்கும். அதனாலதான் நாம் பூத உடலை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள் என்று மட்டும்தான் சொல்லுகின்றோம். ஆன்மா நம்மோடு இன்னும் பலமாக, இன்னும் வீரியமாக, இன்னும் பிரகாசமாக ஆன்மா ஜீவசமாதியாக அங்க இருக்குதுங்க ஐயா. காரணம், அவர்களுக்கு மூச்சு உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகின்ற மூச்சு அவங்களுக்கு தேவைப்படாது. அதனாலதான் மந்திராலயாவுக்கு போறோம். 600 ஆண்டுகளுக்கு முன்பு ஜீவசமாதியான சுவாமியை பார்க்கறதுக்காக கிருஷ்ணா நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய மந்திராலயாவுக்கு போய் ராகவேந்திர சுவாமிகளை தொட்டு வணங்கிவிட்டு வருகின்றோம். காரணம், 600 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் ஜீவசமாதியில் இருக்கின்ற காரணத்தினால் அவர் உயிரோடு இருக்கின்றார்கள், அந்த ஆன்மா இருக்கிறது, ஜீவ சமாதியா இருக்கிறாங்க, நமக்கு அந்த வைப்ரேஷன் வருது. இதை நாம் புரிந்து கொண்டு குறிப்பாக எங்கேயெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் இருக்கின்றார்களோ அங்கேயெல்லாம் நம்முடைய முறையான பூஜைகள், நம்முடைய வழிபாடுகள், நாம் செலுத்தக்கூடிய பக்தி, எவ்வளவுக்கு நம்ம பக்தி செலுத்துறோமோ அந்த அளவுக்கு அது இன்னும் உயிர்ப்பாக, இன்னும் சக்தியாக அந்த பகுதி இருக்கும். அதனால் இந்த குரு பூர்ணிமா நாளில் நம்முடைய பெரியோர்கள், தாய்மார்கள், பக்தர்கள் எல்லாம் சிவலிங்கேஸ்வர சுவாமிகளுடைய ஜீவ சமாதிக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் போய்
முறையாக செய்யக்கூடிய பூஜைகளை மணியின் மூலமாக, ஓசையின் மூலமாக, ஒளியின் மூலமாக, நீங்க வைக்கக்கூடிய பூவினுடைய வாசத்தின் மூலமாக அந்த சக்தியை நீங்க உள்ள கொடுக்கணும். சாமியினுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் நமக்கு தொடர்ந்து கொண்டிருக்கும். இளைய சாமிகள் ஞானகுரு பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் சாக்தஸ்ரீ அவர்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக மனிதராக வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எல்லாம் வருங்காலத்தில் நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஆன்மீக ஒளியாக சாமிஜி அவங்க வருவாங்க என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக வருவாங்க. நம்முடைய சித்தர்கள் எல்லோருக்கும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். பெரிய அருளாசி கிடைக்கும். தமிழகத்திலும் ஒரு பெரிய மாற்றம் வந்து ஆன்மீக ஆட்சி, ஆன்மீகம் சார்ந்த ஆட்சி, கோவிலை சார்ந்த ஆட்சி. அது எந்த கட்சியை வேணாலும் இருக்கட்டுங்க ஐயா, நமக்கு என்ன, யார் இருந்தா என்ன. ஆன்மீகத்தை சார்ந்து கோவிலுக்கு மரியாதை கொடுத்து ஞான குருக்களுக்கு குருமகார்கள். நீங்க நம்ம பாருங்க, நாம் சொல்லுவோம் நம்முடைய காலத்தில் ஒரு சன்னியாசி முற்றிலும் துறந்து விட்டு இந்த ஆடையை ஒரு சன்னியாசி அணிந்திருக்கிறாருன்னா ராஜாவாக இருந்தாலும் சன்னியாசிக்கு முன்னாடி தரையில தான் உட்காரணும். அது இயற்கையினுடைய நியதி. நம்முடைய அந்த பாரத மண்ணினுடைய அது ஒரு ரகசியம். அது ராஜாவாக இருந்தாலும், என்னைக்கு இந்த நாட்டில் ராஜாவாக இருந்தாலும், அது முதலமைச்சராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ஒரு சன்னியாசியாக இருக்கும் பொழுது பாதத்திலே உட்கார ஆரம்பிக்கின்றார்களோ அன்னைக்கு உண்மையான ஆன்மீக ஆட்சி வந்துவிட்டது என்பதற்கான அறிகோல். நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கு மற்றும் ஒரு முறை என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்து, சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவருடைய 31வது ஜெயந்தி விழா இந்த குரு பௌர்ணிமால உங்களோடு சேர்ந்து பக்தனாக இங்கே வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு தமிழகத்தை, நல்ல ஒரு பாரதத்தை, சனாதன தர்மத்தை காப்பதற்கு உங்களோடு சேர்ந்து நானும் உறுதி பூண்டு இங்கிருந்து செல்லுகின்றேன் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.